பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் கூட இயேசுவின் என் நாமத்தினாலே நன்றி வாழ்த்து தெரியப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாளுக்கான வாக்குத்தத்தம், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஆமேன். ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் முக்கியம். அல்லேலூயா. நாம காயங்களை ஆற்ற முடியாது, வியாதிகளை குணமாக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், அதை நம்ம நம்பணும். அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்க கைவிடப்பட்ட நிலைமையில, அவங்க எல்லாரால தள்ளப்பட்ட சூழ்நிலையில தான் அதை சொல்லுகிறார். அந்த வசனத்தை முதல்ல இருந்து படிங்க, அப்ப புரியும். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி. பாத்தீங்களா? விசாரிப்பற்ற சீயோன். அவங்கள விசாரிக்கிறதுக்கே ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு இஸ்ரவேலர்கள் தள்ளப்பட்ட நிலைமையில ஆண்டவர் அவங்களோடு கூட பேசுறாரு. விசாரிக்கிறதே உனக்கு ஆள் கிடையாது, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா. பாத்தீங்களா? என்ன பேரு? தள்ளுண்டவன். அவங்க எல்லாரும் தள்ளிட்டாங்கடா, அவங்கள எல்லாரும் கைவிட்டாங்கடா, அவங்க யாரும் இல்லடா அப்படின்ற சூழ்நிலைக்கு இஸ்ரவேலர்கள் போயிட்டாங்க. ஆண்டவரே தள்ளிட்டாரு, ஆண்டவரே அவங்களுக்கு ஹெல்ப் இல்லை, அதனால தான் கஷ்டப்படுறாங்க, அதனால தான் வேதனைப்படுறாங்க, துன்பப்படுறாங்கன்ற நிலைமையில இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. அது முதல்ல இருந்து நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அவங்க நிலைமை, இஸ்ரவேலர்கள் நிலைமை என்னன்றது அங்க தெரியும். இப்ப கடைசியில இதை சொல்ல வர்றார். அப்படிப்பட்ட நிலைமையில நீ இருக்கிற, ஆனா நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ இருந்தாலும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புறவங்கள கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினாலே நம்ம வருஷத்துல 6 மாதம் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கு ஒரு நல்ல வசனம் இருக்கு பாருங்க. ஆபுக்கு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரசங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா அது ஒரு வசனம், நல்ல வசனம் இருக்கு பாருங்க. ஆபுக்கு 3:2 வாசிங்க, நம்ம செய்தி கொள்ள போலாம். கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஆமென். கோபமா இருந்தாலும் உங்க இரக்கத்தை கொஞ்சம் எங்க மேல நினைச்சுக்காங்க. எப்போ? வருஷத்தின் நடுவில். இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? நாம கரெக்டா நடுவுல இருக்கிறோம். 6 மாசம் முடிந்தது, இன்னும் 6 மாசம் நமக்கு இருக்கிறது. இப்ப நாமும் ஆபுக்கு போல ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, கோபமா எங்க மேல இருந்தா கூட நீர் இரக்கமுள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், அன்புள்ள தேவன், கொஞ்சம் இரக்கம் பண்ணுங்க, அன்பு பண்ணுங்க. இன்னும் 6 மாசம் நாங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? இந்த வருஷத்தை கடந்து போக வேண்டியிருக்கு, இரக்க பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது மீதம் இருக்கிற 6 மாதத்துல ஆண்டவர் சொன்னது போல நீங்க நினையாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க பண்ணுவார். சரி, இன்றைக்கு செய்தியினுடைய அந்த காரியம் வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, காயங்களை ஆற்ற பண்ணுகிற தேவனுடைய தன்மை, அவருடைய தன்மையே அதுதான். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நம்ம உலகத்துல எதெல்லாம் நம்மளால முடியாதோ, எதெல்லாம் நம்மகிட்ட இல்லையோ, எல்லாமே அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குன்றத நம்ம விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. இதை போய் ஆண்டவர் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஒட்டுமொத்தம் எல்லா காரியங்களையும் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அதை இல்லாததிலிருந்து உருவாக்குவார். ஒண்ணுமே இருக்காது, உருவாக்குகிற வல்லமையுள்ள தேவன். அதை முதல்ல நாம நம்பணும். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியே சொல்லிட்டார். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, மெய்யாக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அதை முதல்ல நாம நம்பணும். நம்முடைய பாடுகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவர் சிலுவையில சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை, தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். இப்ப நம்ம வியாதி வந்தோடனே யார்கிட்ட போறோம்? டாக்டர்கிட்ட போறோம். ஏன் டாக்டர்கிட்ட போறோம்? அவங்களுக்கு தான் அதை பத்தி தெரியும், அதனால அவர்கிட்ட போறோம். அதே விசுவாசம் தான் நம்முடைய வியாதி, நம்முடைய பிரச்சனை, நம்ம போராட்டம் எல்லாவற்றுக்கும் இயேசுவின் தழும்புகளை பார்க்கணும். அவர் அத்த சொல்றாரு, நானே பரிகாரியாய் கர்த்தர், நானே பரம வைத்தியர். வைத்தியர்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு பெரிய டாக்டர். இப்ப அந்த டாக்டர்கிட்ட ஊசியெல்லாம் கிடையாது, மருந்து இயேசுவின் ரத்தம். ஊசி அவருடைய தழும்புகள். அவர் தழும்புகளை நம்ம பார்த்தா அவர் சொல்றாரு, அவர் தழும்புகளினால் நாம் சுகமாகிறோம். அப்போ ஒரு டாக்டரை நம்பி நம்ம எப்படி போறோமோ
அதே போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்பி போகணும், நம்பிக்கையோட போகணும். அந்த நம்பிக்கையை தான் கர்த்தரை எதிர்பார்க்கிறான். அந்த விசுவாசம் தான் நமக்கு பணம் இல்லை, பொருள் இல்லை, செக் பண்ண மாட்டாரு, தொட்டெல்லாம் பார்க்க மாட்டாரு, என்ன வியாதியெல்லாம் கேட்க மாட்டாரு. ஆனா நம்ம இந்த இயேசுவின் இடத்துல எனக்கு உண்டான எல்லா அற்புதமும் செய்கிற வல்லமை இருக்கு, அவர் எப்படியாவது நான் பார்த்துடணும், எப்படியாவது அவரை நான் தேடணும் அப்படின்னு சொல்லி தேடும் போது பாருங்க, நமக்கு ஆண்டவர் சொன்ன இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆரோக்கியம் வர பண்ணிடுவா, ஹல்லேலூயா. சுகத்தை வர பண்ணிடுவா, காயங்களை ஆற்றுவார். அது உங்க சரீர காயமா இருக்கலாம், உங்க இருதயத்தின் காயமா இருக்கலாம், உங்க ஆத்மாவில எந்த காயமா இருக்கலாம், அதை ஆற்றுவார். சரீரத்தில் இருக்கிற காயங்களை கூட டாக்டர்ஸ் சரி பண்ணிடுவாங்க. ஆனா உங்க இருதயத்தில் இருக்கிற காயங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, ஆட்சி தேய்ச்சி பண்ண முடியாது. அது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி அந்த காயங்களையும் கர்த்தர் ஆற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். இதுல ஒரு சம்பவத்தை நம்ம படித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்படி இயேசுவை நம்பினவங்களுக்கு அற்புதம் நடந்ததா இல்லையான்றத மார்க்கு 5ஆம் அதிகாரம் 21 வேகமா வாசிங்க. மைக் போடுங்க. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். திரளான ஜனங்க இயேசுனிடத்துல வர்றாங்க. ஆனா அவங்க அத்தனை பேருக்கும் விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது, சரியா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியமா வந்திருக்கிறாங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவன் ஆகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்திலே விழுந்து, பாருங்க, அத்தனை பேர் அங்க இருந்தாலும் ஒருத்தர் தான் அவருடைய பாதத்துல விழுகிறான். ஏன்னா அவனுக்கு தான் தேவை, அவனுக்கு தான் ஒரு அற்புதம் எதிர்பார்த்து அவன் முதல்ல தேவனுடைய பாதத்துல விழுகிறான். நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா முதல்ல தேவனுடைய பாதத்துல விழுகிற அனுபவம் உள்ளவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. நம்மை தாழ்த்தி அந்த தேவ சமூகத்துல அவருடைய பாதத்துல விழுந்து நம்ம தாழ்த்தி அவரிடத்துல நம்ம பணிந்து கொண்டு அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் மனதுருகுகிறார். அல்லேலூயா. எத்தனை ஜனங்க இருக்காங்க, ஒருத்தர் தான் விழுகிறான். விழுந்து என்ன சொல்றான், என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள். பாத்தீங்களா? அவனுக்கு என்ன தேவைன்னா, அவனுடைய மகள் என்ன அவஸ்தைப்படுகிறா, மரணத்தை அவஸ்தைப்படுகிறான். மற்றவங்கள பணம் வேணும், பொருள் வேணும், வீடு வேணும், அது வேணும், இது வேணும்னு ஏதோ கேட்க வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு அந்த பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணல. ஆனா இவனுக்கோ தன் மகள் மரிக்க போகிறான், மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்காக அவர் தாழ்ந்து விழுந்து கேட்கிறார், மரிக்கும்படி இருக்கிறான், மரண அவஸ்தை படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அவனுடைய விசுவாசம் என்னன்னா, இந்த இயேசு வந்து அவருடைய கை வச்சிட்டாருன்னா என் மகள் என்ன ஆயிடுவா, பிழைத்துக் கொள்வா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இயேசு ஒரு தடவை என்னை தொட்டுட்டான் போதும், ஒரு வார்த்தை சொல்லிட்டான் போதும், என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அதனால அவருடைய பாதத்துல நான் போய் பணிகிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கிட்ட நான் சரண்டர் ஆக போறேன். ஒரு நாள் உபவாசம் போட்டு அவருடைய பாதத்துல விழுந்து நான் ஜெபம் பண்ண போறேன். இந்த மனுஷனை போல நான் ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன்னு சொல்லி இந்த மாதத்துல நம்ம பிரச்சனைகளுக்காக அவருடைய பாதத்துல நீங்க அமர்ந்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஆனா இவனுடைய சோதனை என்ன தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க. அவர் அவரோடு கூட போனார். இப்போ வான் கூட்டு போறார். சரி, எப்படி மகள் இருக்காரா, வா உங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவனோடு கூட போறாரு. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார். அந்த கூட்டம் இன்னும் பெருகி கொண்டே இருக்கு. படிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இப்ப பாருங்க, அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு தடை. இப்ப அங்கே மகள் செத்து கொண்டிருக்கிறான். ஆனா இங்க புறப்பட்டு இயேசு போயிட்டு இருக்கிறாரு. போகும்போது அங்க ஒரு இடையில ஒரு டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க. இது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய அற்புதங்கள் வந்துருச்சு, ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அப்படி பெற்றுக்கொள்றோம், வந்துட்டே இருக்காரு. அப்படிங்கிற நேரத்துல குறுக்க ஒரு பிரச்சனை வருது பாருங்க. இந்த குறுக்க வர பிரச்சனைனால என்ன நடக்குது பாத்தீங்களா? எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் செய்கிறார் என்பது ஒண்ணு. ஆனா அந்த நேரத்துல நம்ம விசுவாசமா இருக்க முடியுமா என்பது இன்னொன்று. அல்லேலூயா. ஒரு காரியம் நமக்கு வரும்போது இன்னொருத்தர் குறுக்க வந்து அதை பிடிக்கிறாங்கன்னா அவங்க மேலே எவ்வளோ கோபம் வரும், நமக்கு எரிச்சல் வரும். நம்ம அந்த நேரத்தில் விசுவாசத்தை விட்டுருவோம். நமக்கு பல சூழ்நிலைகள் அங்கே இருக்கு. இவன் துடிக்கிறான், அவன் மகளை காப்பாற்றணும் துடிக்கிறான். இயேசு வந்துட்டு இருக்கும்போது குறுக்கா இப்போ அங்கே ஒரு பிரச்சனை வருது. அங்கே என்ன பாருங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமா என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். ஆமென். இப்ப இந்த அம்மாக்கு என்ன லக்குனா,
அவரு போய் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டதுனால இவங்க வீட்டு வழி வந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். யாரோ ஒருத்தர் கூப்பிட்டதுனால யாரோ ஒரு மூலமா நமக்கு ஒரு அற்புதம் வருது பாருங்க. இன்னட்டு அந்த அம்மா வீட்டு வழி இயேசு வந்திருக்க மாட்டார். அவர் வேற எங்கேயோ போறவரை அவரு கூட்டு போறாரு, இவங்க வீட்டுக்கு கூட்டு போறார். அப்படி திரும்பி வந்ததுனால இந்த அம்மாவுக்கு ஒரு லக்கு, இந்த அம்மாவுக்கு ஒரு கிருபை அந்த இடத்துல வந்தது. அதே போல இந்த அம்மாவை விசுவாசிச்சாங்க பாருங்க. இந்த பெரும்பாலும் உள்ள ஸ்திரீகள் வெளியே வரக்கூடாது, உங்களுக்கு தெரியும். ஆண்கள் மத்தியில் வரக்கூடாது, அடிச்சு கொன்றுவாங்க. அத்தனையும் யூதர்கள் மிக மோசம், வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அவங்க. அப்படிப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட மிக மோசமான சூழ்நிலையிலும் அவள் துணிகிறாள். அவன் என்ன சொன்னா, இயேசுவே நீர் வந்து என் மகன் மேல நீங்க கை வச்சா என் மகனுக்கு சுகமாகும்னா. ஆனா இந்த அம்மாவுடைய விசுவாசம் பார்த்தீங்களா, நான் போய் இயேசுவை தொட்டா எனக்கு சுகமாகுன்ற கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. விசுவாசத்தினுடைய அளவு கூடுது பார்த்தீங்களா, எவ்வளவு விசுவாசம் பாருங்க. அவன் வந்து கூட்டிட்டு போறான், கை வைங்கன்னு கூட்டிட்டு போறான். ஆனா இந்த அம்மாவும் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அத்தனை கூட்டத்தின் மத்தியில இயேசுவை தேடி போய் என்ன பண்ணலாம், வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு விடலாம். அதை விட பெரிய விசுவாசம். போய் தொட்ட உடனே சுகமாயிடுச்சு. சுகமான உடனே இப்ப போற இயேசு நேரம் அதிகமாகுது, அங்க ஒரு பேச்சுவார்த்தை அதிகமாகுது. வாசிங்க. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. உடனே அந்த விசுவாசம் பாருங்க சரிப்படுத்திடுச்சு. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே அவள் உணர்கிறான். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து பாருங்க, அந்த விசுவாசம் தான் ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து வல்லமையை கொண்டு வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை நம்ம மேல அனுப்பவே வேண்டாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவரை அனுப்ப வேண்டாம், அவர் கை வைக்க வேண்டாம், அவர் ஒன்றும் பண்ண வேண்டாம். நாம விசுவாசத்தோடு தொட்டாலே எடுத்துக்கலாம். அல்லேலூயா. மருந்து எடுத்து நம்ம சாப்பிட்ட மாதிரி அவர் எப்போதுமே ஆயத்தமா ரெடியா இருக்க சுகப்படுத்த. நம்ம எடுத்துக்கொள்ளலான்றது இதுல புரியுது பாருங்க. ஆண்டவருக்கே தெரியாது, ஆனா இவளே போய் அதை எடுத்துக்கொண்டான். எவ்வளவு பெரிய அன்புள்ள தெய்வம் பாருங்க, அந்த வல்லமுள்ள தெய்வம் பாருங்க. இவள் எடுத்துக்கொண்டதை அவர் உணர்கிறார். அவர் எடுத்திருந்து வந்ததை அவர் உணரும்படி இவள் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறது அங்க பாக்குறோம். இப்ப ஆண்டவருக்கு ஆச்சரியமா அங்க என்ன கேட்கிறாரு பாருங்க. ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். பாருங்க, அத்தனை கூட்டத்துல என் வஸ்திரத்தை யார் தொட்டதுன்னு கேட்கிறாரு. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். நம்ம ஆட்கள் இப்படித்தான் இயேசுக்கே பாடம் நடத்துவாங்க. இயேசுக்கே பாடம் நடத்துறாங்க பாருங்க. இத்தனை பேர் நெருங்கி நிக்கிறாங்க, உங்களை தொட்டது யாருன்னு எங்களை கேட்குறீங்களே அப்படின்னு அவருக்கே பாடம் நடத்துறாங்க. அங்க நடந்தது என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. அதுக்கு அடுத்தது ஆண்டவர் அடுத்த சொல்றாரு பாருங்க. இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். ஆனா இவங்களுக்கு சொன்னா கேட்க மாட்டாங்க, இவங்களுக்கு புரியாதுன்ட்டு அவரே தேடுறாரு, சுத்தி தேடுறாரு. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து, இப்போ அவளுக்கு தெரியுது, மற்ற யாருக்கு தெரியல. அதனால அவ பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அற்புதம் நடக்கும் பொழுது நாமும் அப்படித்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய பாதத்துல நம்ம வந்து வரும்போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. அவள் பயத்துல தான் மறைத்து கொண்டிருந்தா, அது சொல்ல முடியாது இருந்தா. ஆனா கர்த்தரே அந்த இடத்துல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகும் அந்த மகளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அத்தனை பேர் முன்னாடி அவளை பேரை பெருமைப்படுத்தணுன்றதுக்கு தான் அதை வெளிப்படுத்தினார். மற்றவங்களுக்கு அது புரியல. அவங்க கேட்கிற கேள்வியோ கரெக்டு தான். இத்தனை பேர் உங்களை தொட்டுட்டு இருக்காங்க, யார் தொட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஆனா தொட்டது உண்மை. அல்லேலூயா. இப்ப வந்தோடனே என்ன சொல்றாரு பாருங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாத்தீங்களா, நான் உன்னை ரட்சிக்கல, என் வல்லமை ஒண்ணு கிடையாது. எது ரட்சித்தது? விசுவாசம். இதுதான் நம்ம வாய்க்கலாம். எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்க எதை விடக்கூடாது? விசுவாசத்தை மட்டும் விடவே கூடாது. விசுவாசத்தை மட்டும் விடவே கூடாது. தாவீது சொல்றார் பாருங்க, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து எனக்கு கண்மலை மேல் நிறுத்தினார்னா, உளையான சேற்றில் அவன் எப்படி இருந்திருக்கிறான்? விசுவாசம் உள்ளவனா இருந்திருக்கிறான். எல்லா நிலைமை உயிர் போற வரைக்கும் நம்ம எதை விடக்கூடாது? விசுவாசத்தை விடக்கூடாது. உயிரே போனாலும் விசுவாசத்தை விடக்கூடாது. அப்பதான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவ்வளவுதான். நமக்கு தேவைன்னா நாம விசுவாசத்தை நீங்க டெவலப் பண்ணணும். அதனால தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் இருப்பாரு. நம்ம பேரே என்னது? விசுவாசிகள். விசுவாசிகளா இருக்கக்கூடாது. எல்லாம் எப்படி இருக்கணும்? விசுவாசிகளா இருக்கணும். எல்லா வீட்டிலும் ஆபிரகாமை போல இருக்கணும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் எல்லாம் அப்படிப்பட்ட வார்த்தை பேசுகிற பிள்ளைகளா நம்ம. அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இப்ப எப்படி போ?
சமாதானமா போ, உன் வேதனை நீங்கி சுகமாய் சுகமாயிரு பிளஸ் பண்ணி அனுப்பிட்டாரு. ஆனா அங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இயேசுவை கூட்டிட்டு வந்தா பாருங்க, அவனுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் இப்படி அங்க பேச்செல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போச்சு. என்ன போச்சு? மரித்து போச்சு. நமக்கு எப்படி இருக்கும்? அந்த அம்மாவை பார்த்தா கோவம் வருமா வராதா? இந்த அம்மா வந்து குறுக்க வந்துச்சு, என் பொண்ணு அங்க செத்துருச்சு, நாசமா போச்சுது. அதுக்கு இன்னும் வியாதி வர வச்சிருப்போம். போன வியாதி கோவம் வருமா வராதா? அவரு தான் ப்ளீஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு இயேசுவை வீட்டுக்கு. இந்த அம்மா குறுக்க வந்து அவரை தொட்டு அங்க ஒரு பெரிய குழப்பமாகி எல்லாம் ஆகி பேசி முடிக்கிறதுக்குள்ள அங்க என்ன ஆயிப்போச்சு? பெண் செத்து போச்சு. செத்து போனோன்னு அங்கிருந்து நியூஸ் வருது. நியூஸ் என்னன்னு வருது பாருங்க. இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள்? ஏன் நீங்க இனி மறுபடியும் எதுக்கு நீ என்ன பண்ற? போதகரை வருத்தப்படுத்தாதே. அப்படித்தான் நாமும் நிறைய நேரங்களில் நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கலைன்னா எதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி என்னத்த? அவர் எதுக்கு வருத்தப்படுத்துறது? அவர் எதுக்கு வருத்தப்படுத்துறது? எதுக்கு ஜெபம் பண்றது? அதை நம்மளே பார்த்துக்கலாம். அதை கைவிட்டு போச்ச, செத்து போச்ச, அதுதான் வேலை போச்ச, வருமானம் போச்ச, அது இன்னும் மறுபடியும் எங்க? அதை ஆண்டவரே அப்படி பண்ணிட்டாருன்னு வேற பிசாசு சொல்லுவானா, ஜெபத்தை நிறுத்திடுவோம். அவங்க அதான் சொல்றாங்க, எதுக்கு நீ வருத்தப்பட்ட? மறுபடியும் எதுக்கு நீ அவரை கூப்பிடுற? பாதி வழி வந்துட்டு போட்டு விடு, அவர் வழியை பார்த்து ஊழி பண்ணிட்டு போட்டோம். நம்ம வீட்டுக்கு சாவுக்காவது கூப்பிட சொல்லல அவங்கள. சரி, அடக்கம் பண்றதுக்காவது இயேசு கூப்பிடுன்னு சொல்லல அவங்க. வேண்டான்றாங்க. இயேசு வேண்டாம், விட்டுரு. எதுக்குன்றாங்க. அங்க நடக்கிறது பாருங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நல்ல வேலை அந்த சத்தம் யாருக்கு கேட்டுச்சு? இயேசுவுக்கு கேட்டுச்சு. இயேசுக்கு கேட்காம இருந்தா இவன் அப்படியே எஸ்கேப் போயிட்டு இருப்பான். அதோட அந்த பொண்ணை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த இயேசுக்கு அந்த சத்தத்தை கேட்டதுனால அவனை பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னாரு? பயப்படாதே. உங்க வாழ்க்கையில எந்த நிலையிலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்படவே கூடாது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த. பயப்படாதே. எப்படி இரு? விசுவாசம் உள்ளவனா இரு. நீ வியாதியா இருக்கும்போது எப்படி கை வச்சா உங்களுக்கு சுகமாகும்னு விசுவாசமா என்ன கூட்டிட்டு வந்தியோ, அதே விசுவாசத்தோடு இரு. இப்ப மரித்து போனவளையும் நான் என்ன பண்ணுவேன்? உயிரோடு எழுப்புவேன் அப்படிங்கிற. உயிரோடு எழுப்புவேன். நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில் இப்படித்தான் தாமதமாகலாம். பிரச்சனைகள் தாமதமாகலாம், அற்புதம் தாமதமாகலாம். அப்ப நீங்க தெரிந்து கொள்ளணும், நம்ம ஆண்டவர் வேற விஷயத்துல ஏதோ பிஸியா இருக்காருன்னு அர்த்தம். இப்ப அந்த அம்மாவுக்கு குணமாக்குறதுல பிஸியா இருந்ததுனால இங்க லேட் ஆகி போச்சு. அதனால நீங்க நினைச்சுக்கணும், அவர் ஏதோ பிஸியா இருக்கிறாரு, வருவாரு, முடிச்சுட்டு வருவாருன்னு வெயிட் பண்ணணும். அதுக்காக வெயிட் பண்ணோம். இன்னும் வரலையே, இன்னும் நடக்கலையே, இன்னும் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாரு, நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன், அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே நம்ம காத்துட்டு இருக்க கூடாது. அவர் ஏதோ வேற பிஸியில இருக்கிறார். அந்த பிஸி முடிஞ்சோடனே வருவார். பயப்படாத, நான் வந்துட்டேன், இப்ப நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு வர்றாரு பாருங்க. வந்தோடனே அங்க என்ன செய்தார் பாருங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல். ஏன் மற்றவங்களெல்லாம் வர விடலன்னா, மற்றவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்த வசனம் பாருங்க. ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறதையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். நல்லா செத்து போனது ஆண்டவர் தூங்குறான்னு சொல்றார். நம்ம வாழ்க்கையில அப்படிதான். நம்ம இழந்தது, நம்ம விட்டு போனது, நம்ம தொலைச்சது எல்லாம் போச்சுன்ற பாருங்க. அதெல்லாம் இயேசுக்கு பாருங்க. செத்து போனதையே ஒரு நாள் மரித்து போனான்னு சொல்லவே இல்லை. நித்திரையா இருக்கிறான்னு தான், தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்ற. அதுதான் விசுவாசத்தினுடைய உச்சநிலை. செத்து போனவங்களே எப்படி நம்ம பார்க்கணும்? தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. என்னன்னா தூங்குறவங்களே எழுப்ப முடியும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அவர் சொல்ற அப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களா, அங்க இருக்கிற ஜனங்க என்ன பண்றாங்க பாருங்க. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆமே, பாத்தீங்களா? எல்லாம் என்ன பண்றாங்க? சாராளை போல நகைக்கிறாங்க. சாராளுக்கு சொன்ன நகைத்தால 90 வயசுல குழந்தை பிறக்கணும்னு ஒரே சிரிப்பு அவளுக்கு. இனி என்ன குழந்தை பிறக்கணும் பாரு, உன் மனைவி உள்ள சிரிக்கிறாப்பாருன்னு சொன்னோம். இல்ல நான் சிரிக்கலன்றான். அது போல இங்க நகைக்கிறார்கள். ஏன் நகைக்கிறாங்களன்னா, டாக்டர் எல்லாம் வந்து பார்த்து சொல்லிட்டாங்க, கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க, அந்த குழந்தை என்னாச்சு, செத்து போச்சுன்னு எல்லாம் கன்ஃபார்ம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? நித்திரையா இருக்கிற. அதே போலத்தான் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் டாக்டர் முடிஞ்சு போச்சு பண்ணணும்னு சொல்றாங்களோ, இயேசு கிறிஸ்துவிட்ட நீங்க வந்தீங்கன்னா
அது முடிந்து போகல, அது தூங்கிட்டு தான் இருக்குது, நான் அதை என்ன பண்ண போறேன், உயிர்ப்பித்து தரேங்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். எல்லாவற்றும் புதுப்பிக்க வல்லமுள்ள தேவன், மீண்டும் மரித்து போனதை எழுப்புகிற தேவன், மரித்து பாடையிலே கட்டி கொண்டு போனாலும் மறுபடியும் உயிரோட வீட்டுக்கு அனுப்புகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்ப ஏன் மற்றவங்க எல்லாம் வர வேண்டாம்னு சொன்னார்னா, மற்றவங்களுக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லைன்னாங்க அற்புதம் நடக்காது. இயேசுவே அற்புதம் பண்ண முடியாது. அதனால தான் எருசலேமை பார்த்து சொன்னார், உங்ககிட்ட நான் என்ன பண்ண முடியல, அற்புதமே பண்ண முடியல உங்ககிட்ட அதிகமா. ஏன்னு சொன்னா உங்ககிட்ட விசுவாசம் இல்லைன்னார். அப்போ ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா, ரெண்டு பக்கமும் ஆண்டவருடைய வல்லமே நம்ம கிட்ட வரணும்னா நம்ம இடத்துல என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். இந்த மாசத்துல உங்க வாழ்க்கையில எல்லாம் அற்புதம் நடக்கணும். காயங்கள் ஆறணும், வியாதி குணமாகணும், செழிப்புண்டாகணும், வருமானம் பெருகணும், நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும். உங்களுக்காகவே அரசாங்கத்துல சட்டமே மாறணும். ஒரு அலையில சொல்லுங்களேன், சட்டத்தையே மாத்தி கர்த்தர் நமக்கான காரியங்கள் எல்லாம் கொண்டு வரணும்னா நம்மிடத்துல அதற்கான விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசமா நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்து பாருங்க, அரசாங்க சட்டத்தையே கர்த்தர் உங்க ஒருத்தருக்காக மாத்துவார். ஒரே ஆளுக்காக சட்டத்தை மாத்துவாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க ப்ரமோஷன், உங்க வேலை வாய்ப்பு, உங்க காரியங்கள் எல்லாம் வச்சு மாற்றுகிறவர். ஆனா நம்ம எதை விடக்கூடாது, விசுவாசத்தை விடக்கூடாது. தாமதிக்கலாம், லேட் ஆகலாம், இது போல மரித்து போகலாம், பயப்படாதீங்க. அந்த காரியத்தை திரும்ப உயிர்ப்பித்து தருகிற வல்லமுள்ளவர். ஆனா சுத்தி இருக்கிறவங்கள விசுவாசம் இல்லாம சிரிச்சதுனால அவங்களெல்லாம் தள்ளிட்டு அவங்க விசுவாசம் உள்ளவர்களை மட்டும் ஆண்டவர் கூட்டிட்டு போனாரு. அந்த பொண்ணை பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னார் பாருங்க, பிள்ளையின் கையை பிடித்து தளித்தாகுமே என்றால் அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். சிறு பெண்ணே எழுந்திருனா தூங்குறவங்களை எழுப்புற மாதிரி எழுப்புறாரு பாருங்க. சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்னாரு. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். 12 வயசு அந்த பொண்ணுக்கு. அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இப்போ சிரிச்சவங்க எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பிரமிப்புண்டாச்சு. உங்க வாழ்க்கையில அது போல பாதையில ஏன் கர்த்தர் நடத்துறான்னா, உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பிரமிக்க பண்ண போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. எப்படி இவங்களுக்கு நடந்தது, எப்படி இந்த வேலை கிடைச்சது, எப்படி இந்த வருமானம், எப்படி என்று சொல்லி மற்றவர்களா பிரமிக்கத்தக்கதாக தான் கர்த்தர் நம்மை அந்த பாதையில நடத்துகிறார். எல்லாம் உங்களை பார்க்குற ஊர் மக்கள், சொந்த பந்தம் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி பிரமிப்பாங்க, எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில நடப்பிக்கும்படிதான் கர்த்தர் நம்ம அந்த பாதையில நடத்துகிறார். ஒருபோது நம்மை கைவிடுகிறதுக்கு அல்ல, ஒருபோது நம்மை வெட்கப்படுத்துவதற்கு அல்ல, ஒருபோது நம்மை தள்ளி விடுகிறதுக்கு அல்ல, நம்மை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. உங்க காரியம் நடக்கும்போது ஆச்சரியப்படுவாங்க, இது முடிஞ்சு போச்சு, இது செத்து போச்சு, இவங்க இதோட நம்ம தொலைஞ்சாங்க, இதோட எல்லாம் க்ளோஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க. அன்னைக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வா. இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதம்லாம் நடக்க பாருங்க. ப்ரமோஷன் எல்லாம் வரும், வருமானம் பெருகும், உங்க வியாதி சுகமாகும், உங்க வேலை வாய்ப்பு காரியங்கள் நடக்கும், நீங்க எழுதுற எல்லாம் வச்சிலும் சக்சஸா கர்த்தர் மாற்றுவாரு. நீங்க அடுத்த மாசம் எல்லாம் சாட்சி சொல்ல போறீங்க. அல்லேலூயா. ஆனா நாம எப்படி இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நாமே எடுத்துக்கலாம். நம்ம விசுவாசமா இருந்தா ஆண்டவர்கிட்ட இருக்கிற வல்லமைய ஆசீர்வாதத்தை அந்த அம்மா போல நாமே எடுத்துக்கலாம். ஆண்டவருக்கே தெரியாம எடுத்துக்கலாம் பாருங்க. அப்புறம் தான் அவருக்கே தெரியுது, சுகமான பிறகுதான் அவருக்கே தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நம்ம எடுத்துக்கொள்கிற கிருபை உள்ள அற்புதம் உள்ள தேவன் நமக்கு உண்டு. சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. கர்த்தர் இந்த மாதத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருப்போம். கர்த்தர் அடுத்த மாதத்துல பாருங்க, கர்த்தர் நம்ம இருக்கிற இந்த நிலையிலிருந்து இன்னும் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆமென். அப்படி எழுந்து நிற்போம். ஜெபம் நம்ம முடிப்போம். பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்போம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலவீனமான நேரங்களிலே கர்த்தர் நமக்கு பலமுள்ளவராய் இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். பலவீனங்களை குறித்து கவலைப்படாது. நான் பலவீனமாக இருக்கேனே, என் உடலில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே என்று நினைத்து கவலைப்படாதீங்க. ஆண்டோட வார்த்தை இந்த காலை வேளையில் வந்து உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளையில் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி முற்றிலுமா எல்லா நாடி நரம்பு தசைகளிலே
அவருடைய இயேசுவின் ரத்தம் உனங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. ஓ, எங்கெல்லாம் பிரச்சனை, எந்த உறுப்புகளிலெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த உறுப்புகளிலெல்லாம் இயேசுவின் ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி ஓ விசுவாசிங்க, பூரண சுகம் பெறுவீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. ஏனென்றால் ஆண்டோட வார்த்தை நமக்கு சொல்லுகிறத ஏசாயாவில் வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை நாம் மீறுதலின் நிமித்தம் எனக்கு வியாதி வந்துருச்சு, என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் எனக்கு இந்த வியாதி வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஓ நமக்கு சமாதானத்தை தரும் வல்லமை ஓ அவர் கரத்திலிருந்து இருக்கு. ஓ சுகமாக்கும் குணமாக்கும் தடுமுள்ள கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது, எங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆலயம் முழுது அவருடைய மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதனைப்படுகிறீங்களா, வலியினால வேதனைப்படுறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, ஆண்டோட வார்த்தை தெளிவாய் வந்தது. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. சுகமா இருப்பது தானே ஆண்டவருக்கு சந்தோஷம், நாம் சந்தோஷமா இருப்பது தானே அவருக்கு மகிழ்ச்சி. ஓ தேங்க்யூ ஜீசஸ். வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் நன்மையை செய்ய விரும்புகிறார். அவர் நல்லவர், நன்மை செய்கிற தெய்வன். இந்த வருடத்தின் நடுவிலே அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய பாதத்தை பற்றி கொண்டா போதும். ஏன்னா இயேசு பார்த்தா அற்புதம், அவர் தொட்டாவே அற்புதம், அவரை விசுவாசித்தால் அற்புதம். அந்த விசுவாசத்தை தான் இந்த நாளில் காலையில் நம்ம தியானித்தோம். ஓ ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு வல்லமையுள்ள தெய்வம், அவர் சுகமாக்கும் தெய்வம் என்பதை உணர்ந்தா போதும். எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்திருக்கான்னு நினைச்சா போதும். அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். தேவர்களிலெல்லாம் தெய்வனானவர் அவர். எல்லா ராஜாக்களிலும் எல்லா தேவர்களிலும் மகாராஜனானவர் அவர். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. அந்த தெய்வத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோமே, நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அவரை அண்டிக் கொண்டு அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்த போதும் எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்திலே நமக்கு வரும். எல்லா நன்மைகளும் நமக்கு இந்த மாதத்திலே வரும். நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். தேங்க்யூ. இவ்வளவு நாளா காத்திருக்கீங்களா? இதுவரை எனக்கு கிடைக்கல. 6 மாதம் கடந்து போயிட்டு, புதிய வருடத்துல நான் இதற்காக நான் ஜெபித்தேன். 6 மாதங்கள் கடந்து போயிட்டு இன்னும் நான் பெற்றுக்கொள்ள என்று நீங்க நினைக்கிறீங்களா? இந்த மாதத்திலே சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இந்த மாதத்தில் அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இந்த மாதத்தில் அதை பெற்றுக்கொள்வீர்கள். வீடு வாசல் இல்லாதவர்கள் கர்த்தர் வீடு வாசலை உண்டு பண்ணி தருகிற கர்த்தர். வேலை இல்லாதவர்கள் புதிய புதிய வேலைகளை உண்டு பண்ணி தருகிற கர்த்தர். திருமணம் ஆகாதவர்கள் திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். குழந்தை இல்லாதவர்கள் இந்த மாதத்தில் குழந்தை செல்வத்தை தருகிற கர்த்தர் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவாதிபதி, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. அவர் நமது மன விருப்பத்தை எல்லாம் தந்தருளி ஓ நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அன்றாட நம்மை நடத்துகிற நம்முடைய தகப்பன் ஒருவர் உண்டு. ஓ கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி ஓ உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஓ நம்ம செழிப்பா இருக்கிறது தான் நம்முடைய ஆண்டவருக்கு விருப்பம். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மனுஷனை போல நம்மை வைக்க தேவன் விரும்புகிறார். ஒரே ஒரு காரியம், அவரை விசுவாசிக்கணும், அவருடைய பாதத்தையே பற்றி கொள்ளணும். மார்த்தாள் மரியாளை குறித்து நமக்கு தெரிந்திருக்கு. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். அவருடைய பாதத்திலே காத்திருந்து அவர் வார்த்தையை கவனித்து உற்று நோக்கி கொண்டிருந்ததை பார்க்கிறோம்.
அதுபோல இந்த மாதத்திலே தேவனை பற்றி கொள்ளுங்க. தேவன் பேரில் விசுவாசமாக இருங்க. வேதத்தில் உள்ள அனைத்து வாக்கு தத்தங்களும் நமக்கு நிறைவேறும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேலைக்காய் நன்றி அப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே எங்களையும் எங்கள் திருச்சபை மக்களையும் சுகமாய் பத்திரமாய் நீர் பாதுகாத்து வந்தீங்க அப்பா. உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி ஆண்டவரே என் ரட்சிப்பையும் காண்பிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் பூரண ஆயிலை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்வீராக. எல்லா ஆக்சிடென்ட் ஆவிகளுக்கும் திடீர் மரணங்களுக்கும் தப்புவிப்பீராக. குடும்பங்களிலே தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். எல்லா சத்ருவின் உட்புகுதலும் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை விட்டு ஓடி என்று கட்டளை கொடுக்கிறோம். பிரிவினையை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை விட்டு ஓடி பொல்லாத ஆவியே, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னீரே. சமாதானமும் சுகமும் எங்கள் குடும்பங்களிலே காணப்படட்டும் அப்பா. எல்லா சத்துருவின் உட்புகுதல் வேரோட பிடுங்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை செழிப்பாய் வைத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா. எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவயவங்களை ஒவ்வொன்றும் உம்முடைய கருத்தில் தருகிறோம். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறாங்க தாவே. தகப்பனே, இந்த ஆண்டவரே இப்பொழுது கூட நாங்கள் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து செல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. குற்றம் குறைகள் பாவங்கள் மீறுதல்கள் எதுவாயிருந்தாலும் எங்களுக்கு தயவா மன்னித்து, உம்முடைய இரக்கங்களின்படி எங்களுக்கு மன்னித்து, உம்முடைய கிருபையின்படி எங்களுக்கு மன்னித்து, இந்த நாளிலே கர்த்தாவே பந்தியிலே கலந்து கொள்ள உதவி செய்வீராக. தன்னை தானே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. எங்களை நாங்களே நிதானித்து அறிய எங்களுக்கு கர்த்தர் பலன் தந்தீர். அதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, இதை புசித்து பானம் போதும் போதெல்லாம் உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறும்படியாய் நீர் செய்த பாக்கியத்துக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் இதை நாங்கள் புசித்து பானம் பண்ணும்பொழுது எங்களுக்குள்ளாக ஒரு புதிய வல்லமை, எங்களுக்குள்ளாக ஒரு புதிய வரங்கள், கிருபைகள், தாளந்துகள், ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்தில் பெருகட்டும் அப்பா, பெருகட்டும் அப்பா. எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால் எங்களை இடைகட்டி கொள்வீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்குகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா கலங்கனம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.